My dear children, so நம்ம previous வீடியோவில் atomic mass பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அதில் என்ன சொன்னோம், நம்ம ஹைட்ரஜன் ஸ்டாண்டர்ட் யூஸ் பண்ணினாங்க, அப்புறம் ஆக்சிஜன். யூபிஎஸ்சி படி நோ என்ன ஸ்டாண்டர்ட் யூஸ் பண்ணுறோம், கார்பன் 12 அப்படிங்கிற ஐசோடோப். இதுதான் மாஸ் நம்பர். இதில் என்ன கன்சிடர் பண்ணுறோம், நம்ம மாஸ் ஆஃப் 1/12 part of carbon 12, 1/12 part of carbon 12. அது எவ்வளோ அப்படின்னு கேட்டோம்னா, it is called one atomic mass unit or unified atomic mass. இது ஆக்சுவலாக எவ்வளவு அப்படின்னா இதுதான், வெரி ஸ்மால், 10⁻⁻27 கிலோகிராம். இதை வச்சுக்கோங்க. இப்போ நம்ம போகலாம். ஃபார் எனி எலிமெண்ட், அது அதாவது ஹைட்ரஜனாக இருக்கலாம், ஆக்சிஜனாக இருக்கலாம், நைட்ரஜன், கோல்டு, சில்வர், காப்பர், நிக்கல், பிளாட்டினம், ஃபார் எனி எலிமெண்ட், அந்த எலிமெண்ட்டுடைய ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். இதுதான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொஸ்டின் கேட்பாங்க. இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம், சரிங்களா? ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் எப்படி டிஃபைன் பண்ணுறோம், ஐ ரிப்பீட், டிஃபைன் பண்ணுறோம். நம்ம வந்து டிடெக்ட் பண்ண முடியாது, கால்குலேட் பண்ணலாம், இல்லை இமேஜினரி ஹைபாத்தசிஸ் தான். பார்த்தோம்னா சயின்ஸில் நிறைய ஹைபாத்தசிஸ் தான். ஸோ அந்த ஹைபாத்தசிஸ்னால் என்ன பேசலாம். ஸோ அட்டாமிக் மாஸ், ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் போது என்ன சொல்கிறோம், இட் இஸ் அ ரேஷியோ between இந்த வேர்டை கவனிங்க, ஆவரேஜ் atomic mass factor அல்லது average atomic mass of the element, average atomic mass of the element divided by unified atomic mass. அதாவது AMU வனால unified atomic mass னு போடுறாங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் போடலாம். உண்மையிலே ஹைட்ரஜனுடைய ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் வரணும். இதில் ஒரு ஹைட்ரஜன் மட்டும் எடுத்து, ஒரே ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் எடுத்து அதனுடைய ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ், ஆவரேஜ்னா என்ன சார், இதை நம்ம அடுத்த டேர்மில் பார்க்கலாம். அதனுடைய ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1.670, இந்த நம்ம இந்த 2 டிஜிட்ஸில் ஸ்டாப் பண்ணிக்கலாம், இன்டூ 10⁻⁻27 கிலோகிராம். இது எப்படி சார், எல்லாம் கால்குலேஷன் சார். கால்குலேஷன் இருக்கு, எப்படி சார் நீங்கள் அட்டாமிக் மாஸை கண்டுபிடிக்க முடியாதே அப்படிங்கிறீங்களே. இது எப்படின்னா, உலகத்தில் ஆன்சர் வராத கேள்வி ஒன்று நிறைய இருக்கு. அதில் ஒன்று என்னென்னா, முட்டையிலிருந்து கோழி வந்ததா, கோழியிலிருந்து முட்டை வந்ததா தெரியாது. இப்படி ஏதோ ஒன்றில் இருந்து ஆரம்பிச்சது. அது மாதிரி நீங்கள் அஸ்யூம் பண்ணுங்க. இதெல்லாம் நம்ம கிளாஸில் உங்கள் டவுட்ஸுக்கெல்லாம் கிளியர் பண்ணலாம். இப்போதைக்கு இந்த டெஃபினேஷன் பாருங்க. என்னென்னா, ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் வந்து 1.67 × 10⁻⁻27 divided by the unified atomic mass உடைய வேல்யூ எவ்வளோ, 1.6605, நான் 66 வச்சுக்கிறேன், into 10⁻⁻27. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணினோம்னா we'll get 1.0078. இது அப்ராக்சிமேட்டாக 1.008 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அது 1.008 யூனிட் என்ன சார், நோ யூனிட். வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம், யூ அப்படின்னு வச்சுக்கலாம், யூனிட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இதுதான் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன். ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் என்ன, 1.008. இது போல நீங்கள்லாம் எதுவும் கண்டுபிடிக்க வேண்டாம். இந்த மாதிரி எல்லா எலிமெண்ட்ஸுக்கும், உங்களுக்கு என்னென்ன எலிமெண்ட்ஸ் எல்லாம் தெரியணுமோ எல்லா எலிமெண்ட்ஸுக்கும் இந்த ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் கண்டுபிடிச்சு நம்ம இதை வந்து அடிக்கடி யூஸ் பண்ணணும். நமக்கு இந்த டேட்டா, சயின்டிஃபிக் டேட்டாலாம் பயன்படுத்தக்கூடிய, இதை நாங்கள் உடனே வாங்கிக்கோங்க, பயன்படுத்திட்டு இருப்பீங்க, இல்லைன்னா வாங்கிக்க. இது எல்லா புக் ஷாப்லேயும் இருக்கும். கிளாக்ஸ் டேபிள்ஸ் சயின்டிஃபிக் டேட்டா புக் அப்படிங்கிறது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் 3க்குமே வேணும். இதில் நமக்கு பார்த்தோம்னா இந்த பேஜ் நம்பர் 50 ஸ்டாண்டர்டாக ஒன்று இருக்கும். இந்த இது வாங்க, கண்ணா பினான்ஸ் அதெல்லாம் இருக்க வேண்டாம். இதில் பாருங்கள், இது என்ன இது போட்டிருக்குன்னு பாருங்கள். இது ஒரு 20 rupees இருக்கும். இது வாங்கி வச்சுக்கோங்க. கிளாக்ஸ் டேபிள்ஸ் அப்படின்னு சயின்டிஃபிக் டேட்டா புக், எஸ்ஐ யூனிட் அப்படின்னு இந்த மாதிரி இருக்கிறத பார்த்து வாங்கிக்கணும், ஆச்சுங்களா? இதில் எல்லாமே இருக்குது. இதில் பேஜ் நம்பர் போனோம்னா 56, அதில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ், ஆச்சுங்களா? இதில் உங்களுக்கு ஒரு எலிமெண்ட்டினுடைய ஜாதகமே இதில் இருக்கும் எல்லாமே. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்புறம் ரெஃபர் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு எலிமெண்ட்டுடைய நேம் போட்டு அதனுடைய அட்டாமிக் வெயிட்னு கொடுத்துருப்பாங்க. இங்கே வரிசையாக கொடுத்துருப்பாங்க அட்டாமிக் வெயிட்.
இதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம டெய்லி கெமிஸ்ட்ரியில் பயன்படுத்தக்கூடிய ஒரு டேபிள். இந்த அட்டாமிக் வெயிட்டும் குவைட் ஆஃபன் நம்ம ரெஃபர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தேவைப்படும் சிலருக்கெல்லாம் நமக்கு மெமரைஸே ஆகிடும் கேல்குலேஷனில் வரும்போது. அதனால் இந்த புக்கு இந்த ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் புரிஞ்சுக்கோங்க. திரும்பவும் சொல்கிறேன், இது வந்து டெஃபினேஷன். எக்ஸாம்பிள் கொஷின் கேட்பாங்க, டிஃபைன் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் அன் எலிமெண்ட் கேட்டாச்சுன்னா இந்த ஃபார்முலா எழுதுங்க. நமக்கு வேண்டியது இதுதான். ஆனால் உள்ளெல்லாம் போயிட்டு இருந்தோம்னா அதே தான். நம்ம இது வந்து இந்த ஆவரேஜ் அட்டாமிக் மாஸை இந்த யூனிஃபைட் அட்டாமிக் மாஸால் டிவைட் பண்ண வந்தது. நம்ம அதை யூஸ் பண்ண போகிறோம். டெஃபினேஷன் கேட்டால் இது வச்சுக்கோங்க. உங்களுக்கு மற்ற டவுட்ஸ் இருந்தால் நம்ம கிளாஸ் ரூமில் பேசிக்கலாம். சரி சார், ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ்னா அட்டாமிக் மாஸ்னா ஓகே, ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ்னா சார் அப்படின்னு கேட்டோம்னா அது என்ன ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ்? பல எலிமெண்ட்ஸ் பார்த்தோம்னா தே எக்ஸிஸ்ட் ஆஸ் ஐசோடோப்ஸ். நான் இப்போ உங்களுக்கு இந்த அட்டாமிக் மாஸ் அப்படிங்கிறத பற்றி வரும்பொழுது சரி, நான் குளோரின் ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுக்கிறேன். குளோரினுடைய நார்மலாக அதோட ஆட்டம்ஸ் எல்லாம் பார்த்தோமா, அதில் நியூக்ளியஸில் பார்த்தோம்னா 17 புரோட்டான்ஸ் 18 நியூட்ரான்ஸ் இருக்குது. ஒரு ஆட்டத்தினுடைய மாஸ் எங்கே கான்சென்ட்ரேட் ஆயிருக்குன்னா இங்கே தான். எலக்ட்ரான்ஸ் இருக்கே சார், எலக்ட்ரான்ஸுடைய மாஸ் வந்து இதோட கம்பேர் பண்ணும்போது நெக்லிஜிபிள். அதனால் இதனுடைய மாஸை நம்ம என்ன பண்ணுறோம்னா நெக்லெக்ட் பண்ணிடுறோம். இதனுடைய மாஸ் மட்டும் எடுத்துட்டு நான் முதல்ல சொன்ன மாதிரி இதனுடைய ஒரு புரோட்டானுடைய மாஸ் 1 அப்படின்னு வச்சிட்டோம்னா 17 புரோட்டான்ஸ்க்கு என்ன மாஸ் 17. நியூட்ரானுடைய மாஸும் புரோட்டானுடைய மாஸும் மோர் ஆர் லெஸ் சேம். அப்போ ஒரு நியூட்ரானுடைய மாஸ் என்ன 1, புரோட்டானுடைய மாஸ் என்ன 1. ஸோ அப்ராக்சிமேட்டாக நம்ம என்ன மனசுக்குள்ள டக்குன்னு உடனே என்ன பண்ணலாம்னா எத்தனை புரோட்டான் எத்தனை நியூட்ரான் இருக்கு அதனுடைய டோட்டல், இதுதான் மாஸ் நம்பர். இதையே நீங்க அட்டாமிக் மாஸ்னா அப்ராக்சிமேட்டா கன்சிடர் பண்ணலாம். அண்ட் இது வந்து எக்ஸாக்ட் கிடையாது, அப்ராக்சிமேட். ஸோ இப்போ குளோரின் இருக்கும் பொழுது அதோட நியூக்ளியஸ்ல புரோட்டான் நியூட்ரானுடைய டோட்டல் நம்பர், இதுதான் அட்டாமிக் மாஸ். நார்மலா இது வந்து டெஃபினேஷன் கிடையாது. இப்போ குளோரின் கேஸ் நான் எடுத்திருக்கேன் இல்லையா, இதுல எக்கச்சக்கமான ஆட்டம்ஸ் இருக்குது, மில்லியன்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குது. அந்த ஆட்டம்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டே வரும்பொழுது அந்த ஆட்டம்லாம் நியூக்ளியஸ்ல 17 புரோட்டான் 18 நியூட்ரான், எலக்ட்ரான் 17 போடுங்க, மேக்சிமம் இப்படிதான் இருக்குது. டக்குனு நடுவில் பார்த்தோன்னா அதில் பார்த்தா அதே குளோரின். ஏன் குளோரின் சொல்றேன்? 17 எலக்ட்ரான்ஸ், புரோட்டான் எத்தனை 17. இந்த 17 எலக்ட்ரான் புரோட்டான் இருந்தால் குளோரின். அதான் அதனுடைய அட்டாமிக் நம்பர். ஐ மீன் அதனுடைய என்ன சொல்றது அட்டாமிக் நம்பர். இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க, தேவைப்படும் போது பேசிக்கலாம். இந்த நியூட்ரான்ஸுடைய நம்பர் மட்டும் பார்த்தா சில ஆட்டம்ல இங்கே 18 இருந்தது, நிறைய இதில் சில இதில் 20 இருக்கு. அப்போ இது என்ன? இதுவும் குளோரின் தான், இதுவும் குளோரின் தான். ஆனால் இந்த உள்ளுக்குள்ள நியூட்ரான்ஸ்ல டிஃபரன்ஸ் இருக்கு. இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்? ஐசோடோப் அப்படின்னு சொல்றோம். atoms of chlorine same atomic number 17 but differ in the mass number. Mass எப்படி differ ஆகும்? In the difference of a neutron. இதுதான் isotope. So isotope ன்றது same element, atoms. என்ன differ ஆகும்னா number of neutrons, but அப்போ mass differ ஆகுது. So இந்த ஐசோடோப் இருக்கு இல்லைங்களா, இதனுடைய மாஸ் நம்பர் என்ன? 37. ஸோ குளோரின் கேஸ் எடுத்தோம்னா இந்த மாஸ் இருக்கிற ஆட்டம்ஸ் இருக்குது, இந்த மாஸ் இருக்கிற ஆட்டம்ஸ் இருக்குது, ரெண்டுமே குளோரின் தான். இதுதான் ஐசோடோப். சரி, அது அப்புறம் பார்க்கலாம். இது மட்டும் இருந்திருந்தா ஐ கேன் சே அட்டாமிக் மாஸ் ஆஃப் குளோரின் இஸ் 35. இது மட்டும் இருந்திருந்தா அட்டாமிக் மாஸ் ஆஃப் குளோரின் இஸ் 37 நான் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஆனால் ரெண்டும் கலந்துருக்கு. அப்போ என்ன பண்ணணும்னா we should find the average. ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் 36 சொல்லிட்டு போயிடலாம். 35 + 37 / 2. ஆனால் பார்த்தோம்னா இங்கே நான் எடுத்திருக்க இந்த கேஸில் இந்த 37 மாஸ் நம்பர் இருக்கிற ஐசோடோப் இருக்கு இல்லைங்களா, இது வந்து 77% இருக்கு. ஒரு 100 ஆட்டம்ஸ் எடுத்தோம்னா 77 ஆட்டம் இருக்குது. இது பார்த்தோம்னா 23% தான் இருக்கு. 50-50னா நம்ம ஆவரேஜ் டக்கு போட்டுடலாம். அப்போ என்ன பண்ணுவோம்னா 77%க்கு இவ்வளோ மாஸ், 23%க்கு இவ்வளோ மாஸ் போது ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் அப்படின் போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டோம்னா இந்த 77% இருக்கு,
இதனுடைய அட்டாமிக் மாஸ் என்ன 35. அப்புறம் 37 அது எவ்வளவு இருக்கு 23%. அதனுடைய எவ்வளவு அப்படின்னு கேட்டோம்னா இது 37. இந்த ரெண்டினுடைய ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறோம் பாத்தீங்களா, இதுதான் ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் அப்படிங்கிறது. ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ்னா இதுதான் ஐசோடோப்ஸ் உடைய ரிலேட்டிவ் அபண்டன்ஸ், அதனுடைய மாஸ் நம்பர் போட்டு கண்டுபிடிக்கிறது. ஸோ இப்போ இது எவ்வளோ வருதுன்னா இட் கம்ஸ் அபவுட் 35.46. ஸோ இது இந்த ஃப்ராக்ஷனலாக வர்றதுக்கு ரீசன் என்னன்னா ஐசோடோப், இதுவும் புரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் அட்டாமிக் மாஸ் அப்படிங்கிறது. ஸோ அட்டாமிக் மாஸ் நமக்கு டெஃபினேஷன் வைஸ் வந்துட்டோம்னா என்ன சொல்கிறோம், ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ்னா என்ன, ரேஷியோ பிட்வீன் ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் அன் ஆட்டம் ஆஃப் த எலிமெண்ட் டிவைடட் பை யூனிஃபைடு அட்டாமிக் மாஸ். இது டெஃபினேஷன். பட் நம்ம அந்த டெஃபினேஷன் படி எல்லாம் கால்குலேட் பண்ணி நமக்கு அந்த சயின்டிஃபிக் டேட்டாவில் கொடுத்துருக்காங்க, அதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாத்துக்கும் இது போல் ஆவரேஜ் கண்டுபிடிச்சு இதை போட்டு அந்த ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அதுதான் நம்ம பயன்படுத்தக்கூடிய டேட்டா. இந்த டேட்டா வச்சு தான் நம்ம எல்லாத்துக்குமே இந்த அட்டாமிக் மாஸை பயன்படுத்த போகிறோம். ஸோ இதுதான் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் அப்படிங்கிறது. இது மனசில் தெளிவாக வச்சுக்கோங்க. லெட் மீ ரிப்பீட். அட்டாமிக் மாஸ்னால் என்ன மீன் பண்ணுறோம், மாஸ் ஆஃப் an இண்டிவிஜுவல் ஆட்டம். இதை கண்டுபிடிக்க முடியுமா, இம்பாசிபிள். அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம we use some standard to compare. இருக்கிறதுல லைட்டஸ்ட் வச்சு பார்த்தாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, இந்த லைட்டஸ்ட்டில் சில டிஃபிகல்ட்டிஸ்லாம் வந்ததுனால ஸ்டாண்டர்டாக அபண்டண்டாக இருக்கிறது எது பார்த்தோம், IUPAC படி கார்பன் 12ங்கிற ஐசோடோப், அதுதான் ஸ்டாண்டர்ட். அந்த கார்பன் 12ல் 1/12th பார்ட் ஆஃப் மாஸ் ஆஃப் கார்பன் 12க்கு பேர் 1 அட்டாமிக் மாஸ் யூனிட். அதனுடைய வேல்யூ வந்து 1.66 × 10⁻27. இதை மனப்பாடலாம் பண்ண வேண்டாம், புரிஞ்சுக்கணும். இது ஹைட்ரஜனுக்கு ஈக்குவல், மறந்துடாதீங்க. ஹைட்ரஜனுக்கு ஈக்குவல், ஹைட்ரஜனுக்கு பதில் இதை பயன்படுத்தணும். சில சம் ரீசன்ஸ் அதெல்லாம் வேண்டாம். அப்புறம் முதல்ல சொன்னதே தான், mass of certain volume of hydrogen divided by mass of certain volume of a substance divided by mass of same volume of hydrogen மாதிரி இங்கே நம்ம அதுக்கு பதில் கார்பன் யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். பட் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது இதுதான். என்ன, ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் ஈக்குவல் என்ன சொல்கிறோம், நம்ம ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் த எலிமெண்ட் டிவைடட் பை யூனிஃபைட் அட்டாமிக் மாஸ்னு போட்டால் நமக்கு கிடைக்கிறது. இதெல்லாம் டேபிளர் காலம் கொடுத்துருக்காங்க. இந்த ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ்க்கு என்ன மீனிங் சொல்கிறோம், நம்ம every element exists as its isotopes with a different mass number. அது எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் அபண்டன்ஸ் இருக்குதோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஆவரேஜாக கண்டுபிடிக்கிறோம். அதான் ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ். பட் இதெல்லாம் எதுவும் நீங்கள் கால்குலேட் பண்ண வேண்டியதில்லை. எவ்ரிதிங் இஸ் ஆல்ரெடி டிட்டர்மைன்ட், ஆல்ரெடி கால்குலேட்டட். அதை நமக்கு கிளாக்ஸ் டேபிள்ஸில் கொடுத்துருக்கேன், எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். இதுதான் அட்டாமிக் மாஸ். இதை கிளியராக புரிஞ்சுக்கணும். ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வில் மூவ் ஆன் டு மாலிகுலர் மாஸ் போகலாம். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.